ஹாய் ஆல், திஸ் இஸ் ஹன்சிகா பியூட்டி ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் அண்ட் அகாடமி. ஸோ இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது ஹேரு. ஸோ என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாமா? ஸ்மூத்னிங் பண்ணலாமா? ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணால் ரொம்ப ரஃப் ஆகிடுமே ஹேரு. ஸோ எத்தனை தடவை தான் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணுறது? ஸோ இதுக்கு ஆல்ட்ரா என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? அப்படி யோசிக்கிறப்போ கெரட்டின். ஸோ கெரட்டின் கொடுத்தாலுமே அவ்வளோ ரிசல்ட் இருக்க மாட்டேங்குது. ஒரு 2 மந்த்ஸ்லேயே போயிடுது. அண்ட் ஸ்ட்ரைட் லுக் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களா நீங்கள்? உங்களுக்கான வீடியோஸ் தான் இது. ஸோ ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்தனிங் மாதிரி ஹேர் வேணும். ஆனால் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்தனிங் மாதிரி ஹை கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் எனக்கு வேண்டாம். அண்ட் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, இல்லை கலரிங் பண்ண ஹேருக்கு என்ன பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமி பெர்மனன்ட் ஸ்ட்ரைட்டிங் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இது ஒரு 8 to 9 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும். போட்டாக்ஸ் மாதிரி, இது அட்வான்ஸ் கெரட்டின் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ ஹேர் ரொம்ப தனித்தனியாக அழகாக ரொம்ப ஃப்ரிஸினஸ் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணியிருக்கும். ஸோ என்னோடய ஹேர் பார்க்குறீங்களா? ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பட் இது நாட் அ ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் ப்ரொசீஜர் கிடையாது. அந்த க்ரீம்ஸ் கிடையாது. இது அட்வான்ஸ் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். போட்டெக்ஸ், அட்வான்ஸ் போட்டெக்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ ஹேர் ரொம்ப ஃப்ரிஸினஸ் கண்ட்ரோல் ஆகி பார்க்குறதுக்கு அழகாகவும், ஒரு ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதே ரிசல்ட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹன்சிகாவை காண்டாக்ட் பண்ணி உங்களோட என்கொயரியை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.